வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம தமிழ் நடிகை ஹேமமாலினி இன்னைக்கு பாஜக எம்பியாக இருக்கிறாரு. வெண்ணிற ஆடையில் ஸ்ரீதர் மேக்கப் டெஸ்ட் எடுத்தார். அந்த கதைக்கு ஒத்து வரல. அப்புறம் தான் ஜெயலலிதா அம்மையை அவரை பிடிச்சி உள்ளே போட்டது. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்தோடனே அந்த கேரக்டருக்கு ஜெயலலிதா நம்ம கரெக்டாக பொருந்திட்டாங்க. இல்லாட்டி வெண்ணிற ஆடையிலே ஹேமமாலினி அறிமுகமாயிருப்பாங்க. அப்புறம் ஹேமமாலினி அப்புறம் ரெண்டு இங்கே தமிழில் அவருடைய பப்பு வேகலை, ஹிந்திக்கு போயிட்டார், டாப்பில் இருக்கிறார். அவர் அரசியல் நுழைஞ்சு இன்றைக்கி பாஜக எம்பியாக இருக்கிறார். அவரை பாஜக ஒரு 8 பேர் கொண்ட குழுவாக நம்ம கரூர் சம்பவம் 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, விஜய் பேசுகிற அந்த மீட்டிங்கில் நெரிசலின் காரணமாக 41 பேர் இறந்தாங்க பாருங்க. அதுக்கு போய் விசாரிச்சுட்டு வாமா, ஒரு அறிக்கை எங்களுக்கு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு போட்டு மேலிடம் சொல்லியிருப்பாங்க. பாஜகவோட மேலிடம் அந்த அம்மளம் முந்தா நாள் வந்திருக்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் துக்கம் விசாரிச்சுட்டு அப்புறம் குறிப்பிட்ட ஒரு சில பேர்கிட்ட, முக்கியமாக பொதுமக்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட ஒரு கருத்து கேட்குறாங்க. கூட அண்ணாமலை இருக்கிறாரு, மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த அம்மா தமிழ் பேசக்கூடியவங்க. சில பேருக்கு தமிழ் புரியாது இல்லையா, அதனால் அந்த அம்மா பேசக்கூடிய தமிழை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மற்றவங்களுக்கு சொல்கிறார். அண்ணாமலை, ஆமாம், தமிழக முன்னாள் தலைவர், பாஜக தலைவர். அப்படி வரக்கூடிய சமயத்தில் ஒரு நபர் கிடைக்கிறார். அவர் அதிமுகவும் கிடையாது, கரூர்லேயே பாஜகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, எந்த கட்சியுமே கிடையாது, விசிக எந்த கட்சியும் கிடையாது, ஒரு பொது மனிதன். ஆமாம், அவரை கூப்பிட்டு கேட்குறார், சார் ஒன்ஸ் மோர் சார், ஒரு ஐ விட்னஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போட்டு அவரே பேச்ச ஆரம்பிக்கிறார். பேச்ச ஆரம்பித்து, எப்படிங்க சார் இந்த நிகழ்வு நடந்தது, ஏற்ற மாதிரி நடிகை ஹேமமாலினி பாஜக எம்பி நிற்கிறாங்க, சுற்றி வர மற்ற பாஜக பொறுப்பாளர் இருக்கிறாங்க, அண்ணாமலையும் நிற்கிறாரு. கேட்குறாரு அந்த நபர்கிட்ட, யாருன்னே தெரியாது, பொதுவான ஒரு நபர். கேட்குறப்ப அவர் டான்னு புட்டு உடைச்சிடுறார். இது முழுக்க முழுக்க நெருக்கடி சம்மந்தப்பட்டது, தாவேக்கா தான் காரணம்ங்க, விஜய் தான் காரணம் அப்படின்ட்டார். ரொம்ப தெளிவாக சொல்லி விளக்கத்தையும் சொல்கிறார். விஜய் 7:10க்கு வந்தாருங்க, 7:13க்கு பேச ஆரம்பித்தார். வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷம், அதுக்கு மேலே பேசவே கிடையாது. அவர் பேச 2வது நிமிஷத்துலேயே ஜெனரேட்டர் வயரு பிடுங்கிருச்சு, அதனால் நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். ஏன்னா வயர் பிடுங்கிருச்சு. அப்புறம் கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. அப்புறம் ஈபி டக்குன்னு உடனே போட்டாங்க, அதில் மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி பேசிகிட்டு சமயம் ஹேமமாலினி, நடிகை ஹேமமாலினி கேட்குறாங்க அந்த ஆள்கிட்ட, ஏங்க இதில் ஏதாவது சைதி செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு போட்டு கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்தவங்க, அவங்க நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்து சதி நடந்திருக்குதா, மற்றபடி அதை வச்சு அரசியல் எதுவும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அங்கேருந்து மோடி அமித்ஷா அமைச்சிருப்பாங்க போல இருக்குது. போல இருக்கலாம் கிடையாது, அமைச்சிருக்காங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க அந்த அம்மா நடிகை ஹேமமாலினி கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்த 40 பேர் இறந்து போயிட்டாங்க, ரைட்டு, ஓகே, இதில் ஏதாவது சதித்திட்டம், ஏதாவது வேறு ஏதாவது சதித்திட்டம், அரசியல் சதித்திட்டம், மற்றபடி தனிநபர் சதித்திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, உறுதியாக சதி எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார். எந்த சதித்திட்டமும் கிடையாது, முழுக்க முழுக்க இது கம்ப்ளீட்டாக தாவேக்காவனுடைய மிகப்பெரிய ஒரு தவறின் வெளிப்பாடு, அனுபவமின்மையின் வெளிப்பாடு. அதே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா டக்குன்னு என்ன பண்ண, வேன் மேலே ஏறி பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை கேட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, பாட்டிலாம் எடுத்து தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு தான் தாமதம் சொல்லி போட்டு இன்னும் அவங்க என்ன பண்ணுறாருங்க, தலைவர் தூக்கி எறிகிறார், ஒரு பாட்டில் பிடிக்குன்னு சொல்லி போட்டு எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே மோத ஆரம்பித்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அவங்களே போட்டு மிதிக்கிறாங்க. மிதித்து அவங்களுக்கு எவ்வளோ மேலே ஏறி அந்த மாதிரி ஒரு இதாக போயிடுச்சுங்க. அதனால 41 பேர் இறந்தார்கள் அப்படின்னு போட்டு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் ஹேமமாலினி திரும்பவும் கேட்குறாங்க, அதாவது இந்த மாவட்ட நிர்வாகம் ஏதாவது சரியாக செயல்படவில்லையா அப்படின்னா, ஆமாங்க அப்படின்ட்டார் அவர். விஜய் கட்சி மாவட்ட செயலாளர் நல்லா செயலில் மற்ற செயல்படவே கிடையாது.
நிர்வாகியில் ஒழுங்காக சரியில்லை அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. இத்தனைக்கு வந்து அவர் சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பொதுவான ஒரு நபர், எல்லாம் தெரிந்ததை போல பட்டு பட்டு பட்டுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு மற்ற விஜய் இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. வந்தார், 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பேசினார். தண்ணின்னு சொன்னாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி எறிஞ்சார். மற்றபடி ஆதவ் அர்ஜுனா ஏதோ காதில் சொன்னார், ஆமாம் மயக்கமாக போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல. கடகடன் கேபினுக்கு உள்ளே போனார். உள்ளே போய் அவர் பாட்டுக்கு எப்போ ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார். நான் கரெக்டாக செல்ஃபோனில் டயத்தை பார்த்தேன். ஏன்னா வரும்போது 7:10, அவர் போகும்போது 7:20. நல்லா புரிஞ்சுக்குங்க. இரவு வரும்போதில் 7:10 சம்பவத்தன்று, போகும்போதில் 7:20. நான் செல்ஃபோனில் டைம் பார்த்துங்க அப்படின்னு போட்டு சொல்கிறார். மற்றபடி இதெல்லாம் பார்த்துட்டு ஹேமா மாலினி அந்த இடத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அரசியல் வரலாற்றிலே கிடையாதுங்க. மற்றபடி கழிவுநீர் சம்மந்தப்பட்ட அந்த தொட்டி இது மிகப்பெரிய ஒரு பாதாள சாக்கடை மாதிரி போயிட்டு, இந்த இடத்துல எதற்காக கொடுத்தார்கள் தெரியவில்லை. இதனால ஏகப்பட்ட போய் இறந்துட்டாங்க. ஏன்னா மற்றபடி விஜய் வந்து நடிகருங்கிற சில விஷயந்தான். மற்றபடி எதற்காக ஒரு நடிகரை இப்படி வந்தாங்க, பெண் குழந்தை ஆண் இது குழந்தைகள் பெண்களில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி பிரச்சார வேன் கொஞ்சம் நீளமானது. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையிலே வந்து கூட்டம் தள்ளி முள்ளு சாயக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. மற்றபடி கரண்ட்லாம் வந்து ஒரு எதேச்சியான ஒரு சம்பவம் தான். அவர் சொல்கிறார் கரண்ட் தானாக கட் ஆகல, இவங்க தான் போட்டு இழுத்து கட் பண்ணுறாங்க. மற்றபடி ஒரு சில நேரம் தானாக கட்டாகி தானாக வந்துடுச்சு, எந்த பிரச்சனையும் சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து கரண்ட் கட்டு எதேச்சியான சம்பவம் இல்லை, ஏதோ தூண்டுதல் இருக்குது. இப்படி இந்த அம்மா ஒரு புதுசாக ஒரு ஹேமா மாலினி குண்டை போட்டு போயிருக்கிறாங்க. அவர் ரொம்ப குறுகலான இடம். இதில் எதுக்கு கொடுத்தாங்க நிகழ்ச்சிக்கு? அது ஒரு இந்த மாதிரி நிகழ்வுக்கு ஒரு காரணம். குறுகலான இடம்னா யார் கேட்டது? மொத்தம் 7 இடம் செலக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா சொல்லக்கூடிய சமயத்தில் அவங்க சில சட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா ஆல்ரெடி போலீஸார் பார்த்துருக்க, திருச்சியில் இவங்களுடைய ஒரு லூட்டிலாம் பார்த்துருக்குறாங்க, நாகப்பட்டினம், திருவாரூர், மற்றபடி எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. விக்கிரவாண்டியில் பார்த்தாங்க, மதுரையில் பார்த்தாங்க, மாநாடுகிற கான்செப்ட். அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ளே இதெல்லாம் கொடுத்தோமா அப்படின்னா இன்னும் ஏதாவது பெரிய அசம்பாவம் நடந்துருங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் அவங்களே கேட்டேன். சரி கடைசியில் எங்களுக்கு வேலுச்சாமி பரவத்தையாவது கொடுங்க அப்படிங்க. ரைட் ஓகே எடுத்துக்கிட்டு கூட சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அங்கே 15,000 பேரை கூட்டி நான் ஃபஸ்ட் கிளாஸாக பேசிட்டு போய் எந்த ஒரு அசம்பாவமே கிடையாது. அது எப்படி நடந்தது? தாவேக்காவினரை பார்த்து இன்னைக்கு தமிழக மக்களே கேட்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அது வந்து அந்த இடத்துல வந்து கூட்டம் நடத்தலாம் சொல்லி போட்டு போன மார்ச்சில் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மசனை நான் ஒரு முடிவு பண்ணி அந்த இடத்த நகராட்சியில், அங்கே கரூர் நகராட்சியில் முடிவு பண்ணி அந்த இடத்த செலக்ஷன் பண்ணி பொதுக்கூட்டம் யாராவது தேவைப்பட்டால் இங்கே போட வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் மார்ச்சில் தான் அந்த கரூர் அந்த அவங்க பொறுப்பாளர் மற்றபடி ஷோ இருக்கக்கூடிய அதிகாரிகளாம் முடிவு பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஏகப்பட்ட கூட்டம் நடந்திருக்குது. இவங்களுக்கு முன்னால் 25ல் எடப்பாடி கூட்டமும் நடந்திருக்கு. அவரது எப்படி நடந்தது? இதெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் பல விதமாக அவர்கள் வந்து கட்டுத்திட்டத்தோடு கரெக்டாக நடந்தாங்க. ஆமாம், அதாவது வந்து செந்தில் பாலாஜி சொல்கிற மாதிரி ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து விட்டது அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம். அதெல்லாம் கிடையாதுங்க. இது கட்டுப்பாடற்ற கூட்டம். அதான் நிதர்சனமான உண்மை. செந்தில் பாலாஜி சொன்னதா நான் சொல்கிறேன். பட் யார் சொல்லியிருந்தாலுமே சரி தான் வெளிப்பாடு. இந்த சொல்கிறாங்களே ஹேமா மாலினி முன்னாலே ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை கூட இருக்கிறார். அப்போ நான் சொல்லிவிட்டு இதெல்லாம் காவல்துறை மற்றபடி ஏன் இதுக்கு அனுமதி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹேமா மாலினி சொல்லிவிட்டு இந்த அறிக்கையை வந்து நான் வந்து பாஜக தலைமைக்கு கொடுப்பேன். அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ தெரியாது கூட அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் 2 நாளைக்கு முன்னால் தான் அண்ணாமலை வந்து இதில் அரசியல் கலந்துருக்குன்னு போட்டு எழவு வீட்டில் அரசியல் பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அமர் பிரசாத் ரெட்டி எல்லாமே வந்து திமுக தான் காரணம், எல்லாமே மு.க. ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு போட்டிருக்கார். சரி, ஹேமா மாலினி கேட்குறப்ப அந்த நபர் அதிமுகவா, திமுகவா, காங்கிரஸா, கம்யூனிஸ்டா
அவர் எப்படி சொன்னார் எல்லாமே தாவேக்கா தான் காரணம் அப்படின்னு? இல்லை, அமர் பிரசாத் ரெட்டியை பார்த்து கேட்குறேன், அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன். நல்லா யோசிக்கணும். எல்லாமே ஒரு ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டதுன்னா எல்லாருமே அவங்க காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை ஆராய்ச்சி பண்ணி, இப்போ நீங்களாம் அரசியல்வாதி, எப்படி வேணாலும் பேசலாம் என்பதற்காக பேசக்கூடிய சமயத்தில் ஒரு பொது மனுஷன் பேசியிருக்காரா இல்லையா? இதுக்கு எந்த சம்பவம் உறுதியாக எந்த சதியும் நடக்க கிடையாது, அரசியலும் காரணம் கிடையாது. மற்றபடி மாவட்ட நிர்வாகம், தாவேக்காவின் மாவட்ட நிர்வாகம் தான் சரியாக செய்யவில்லை. காரணம் இது விஜயும் கண்டுகொள்ளவில்லை. அவர் கரெக்டாக சொல்கிறார். என்ன விஜய், நான் செல்ஃபோனில் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க, 7:10 வந்தார், 7:20 போயிட்டார். 2வது நிமிஷமே கரண்ட் இவங்க ஆட்டி ஆட்டி அந்த ஜெனரேட்டர் பிடுங்கி இவங்களே பிடுங்கி விட்டுறாங்க அப்படிங்கிறார். அப்புறம் தானாக வருதுங்கிறார். இப்போ இதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லுவார்? அமர் பிரசாத் ரெட்டி என்ன பதில் சொல்லுவார்? எல்லாமே காரணம் அப்படின்னா இப்போ இவங்க ஒரு பொது மனுஷன் எப்படி சொல்கிறார்? இதை கொண்டு போய் தான் ஹேமாமாலினி அங்கே கொடுக்க போகிறாரு. ஒருவேளை இவர்கள் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டியும் சேர்ந்து, எம்மா இந்த ரிப்போர்ட்டை தமிழக பாஜக கொடுக்காத, வேற ரிப்போர்ட்டை திருத்தி கொடுன்னு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க போகிறாங்களா? கொடுத்தாலும் கொடுப்பாங்க, சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் பல விதமான ஒரு சம்பவங்கள். எங்கே எப்படி பேசுதுங்கிறது பாஜகவுக்கு தெரியறதே கிடையாது. குறிப்பாக அண்ணாமலை வாய் செவடாது. அவன் இழவு வீட்டிலே அரசியல் பேசுவாங்க. இறந்து துக்கமான இடத்துல போய் இங்கே அரசியல் கலந்திருக்கிறது. இதெல்லாம் வாய் கொழுப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் அந்த ஹேமாமாலினி அறிக்கையை கொண்டு போகிறதுக்கு அந்த முன்னாடி கோவையிலேருந்து வர்றாங்க. வர்ற வழியில் ஆர்ஜி புதூர் அப்படிங்கிற இடத்துலையே பின்னாலேயே பாஜகவே வண்டி குத்திருக்கிறாங்க. முன்னால் வண்டி பிரேக் போட்டு இவங்களும் பிரேக் போட்டிருக்காங்க. ஹேமாமாலினிக்காரு பின்னாலே பாஜகவினர் குத்திருக்கிறாங்க. நல்ல வேலை, அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு காயமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்காக, மற்றபடி இங்கே நடந்த விஷயத்தை கொண்டு போய் மோடிக்கு அமித்ஷா சொல்கிறதுக்காக அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவில் பாஜகவே ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பார்கள். இந்த மாதிரி பாஜகவுடைய கூத்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்களுடைய ஒரு வெளிப்பாடு எப்படியெல்லாம் பில்டப் அப்படிங்கிற பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கேவலம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.